ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்னு. ஸோ ஒரு கம்பெனியோட மெர்ஜ் பண்ணியும் பார்த்துருப்போம் அதை. ஸோ அவங்க டெக்னாலஜி ஆட் பண்ணாமல் ஏன் லாஸ் ஆனாங்க, அந்த கொஞ்சம் அதுக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது பேசிக் ஃபோன். நம்ம எல்லாருமே எந்த ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் ஆரம்ப காலத்துலன்னு பார்த்தா நம்மகிட்ட இருந்த ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று நோக்கியான்ற ஒரு பெரிய கம்பெனி, இன்னொன்று அதுக்கு போட்டியாக வந்த நிறையா ஃபேக் மொபைல்ஸ். நேம் அது நம்ம என்ன வச்சு கூப்பிடுவோன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மொபைல்ஸ். ஸோ இந்த நோக்கியான்ற ஒரு பிராண்டு நம்ம எல்லார்கிட்டையுமே இருந்துச்சு. அவங்க பேசிக்குன்ற அந்த மொபைல் வேர்ல்டில் அவங்க தான் நம்பர் 1 இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா டெக்னாலஜி அடாப்ட் பண்ண முடியாமல், இல்லை வேற என்ன ரீசன்னால யாருக்குன்னு தெரில, மேபி என்னுடைய வியூகம் படி பார்த்தா அவங்க கரெக்டான இடத்துல வெளியே போகிறதுக்கான ரீசன் என்னன்னா, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டெக்னாலஜி இன்டர்நெட் வந்துருச்சு எல்லார்கிட்டையும். இன்டர்நெட் அடாப்ட் ஆனோடனே எல்லாமே என்னன்னாங்க, ஸ்மார்ட் ஃபோனுக்கு மூவ் ஆகிட்டாங்க. அங்கே இருந்த 2-3 காம்படிட்டர்னு பார்த்தா நிறையா மொபைல் லான்ச் பண்ணாங்க. இருந்தாங்க மேஜராக ஐஃபோன்ஸ், iOS, பிளாக்பெரிஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ். இந்த 3 இதாக இருந்தாங்க மேபி. ஸோ நோக்கியா கரெக்டாக அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது ஆண்ட்ராய்ட்ஸ் தான் இருக்குன்ற. அவங்க தான் மார்க்கெட்டை கவர் பண்ண போகிறாங்க, அவங்க தான் இருப்பாங்கன்றதை ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக அவங்க அந்த இடத்துல எக்ஸிட் ஆனது தான் ரீசனாக இருக்கும் மேஜராக. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, எக்ஸிட் ஆகாமல் கரெக்டாக ஆண்ட்ராய்டை அடாப்ட் பண்ணி நியூ வெர்ஷனு, அது ஃபெயிலியர் மாடலோ இல்லை கொஞ்சம் சக்ஸஸ் ஆகலையோ அப்போதைக்கு அவங்க லான்ச் பண்ணி ரன் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஒரு நல்ல ஒரு வெர்ஷனில் இப்போ மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியும். அவங்க மார்க்கெட்டை யார் டேக் ஓவர் பண்ணாங்கன்னு தெரியும். டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் மைக்ரோசாஃப்ட்லன்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. அதுவுமே மார்க்கெட் நல்லா போகலை. ஸோ அவங்களாலையுமே அதை கரெக்டாக சக்ஸஸாக பண்ண முடியல. ஸோ இன்றைக்கும் அந்த பிராண்டுக்கு நல்ல ஒரு நேம் இருக்குது நோக்கியானா. ஸோ இன்னும் யாரும் மறக்கலை. அப்படி ஒரு பெரிய பிராண்டுக்கே டெக்னாலஜியும் ஒன்று அடாப்ட் பண்ணாலும் ஃப்யூச்சர் தொலைநோக்கு பறவையோட என்ன இருக்குன்றத அவ்வளோ பெரிய கம்பெனி புரிஞ்சிக்காமல் இருந்ததுனாலேயோ என்னவோ தெரில, அவங்க இன்னைக்கு நம்ம மொபைல் வேர்ல்டில், மக்களில், பிஸ்னஸ் வேர்ல்டில் இல்லை. ஸோ மறக்காமல் இதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே டெக்னாலஜி நம்ம எங்கே எக்ஸிட் ஆகிறோன்றதை தெரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் அடுத்த டெக்னாலஜி கவர் பண்ண போகுதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே லேர்னிங்ன்ற ஒன்று கூடயே வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிளை பிரேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ மீதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.